ஹலோ கைஸ், நான் அனிமே ஸ்டேஷன் தமிழ். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிருச்சு ப்ளூ பாக்ஸ் அனிமையோட அடுத்த எபிசோட் போடுறதுக்கு. ஆடியன்ஸ் ஆன நீங்க இவன் எப்பதான் அடுத்த வீடியோ போடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். பட் எப்படியோ என்னால இன்னைக்கு இந்த வீடியோவை ரெடி பண்ண முடிஞ்சது. சப்போஸ் இது வரைக்கும் இந்த அனிமையோட கதை தெரியாதவங்களுக்கு சொல்றேன். டைக்கின்னு ஒரு ஹை ஸ்கூல் பையன் தான் ஸ்கூல்ல படிக்கிற சின்னட்சுகானோங்கிற சீனியர் பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஒரு ஃபேமஸான பொண்ணு, அப்புறம் ஒரு சூப்பரான பாஸ்கெட் பால் பிளேயர் வேற. அது மூலமா அவங்க நேஷனல்ஸ்க்கு போகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கு அவங்களுக்கு. சோ ஹீரோக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால அவளை மாதிரியே ஹீரோவும் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி நேஷனல்ஸ்க்கு செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறான். இப்ப ஹீரோவோட காதல் சேர்ந்துச்சா, இவங்க ரெண்டு பேரும் கடைசியில லவ்வர்ஸ் ஆனாங்களா அப்படிங்கிறத, எங்களோட ட்ரீம்ஸ்ல அவங்க சக்சஸ் ஆனாங்களாங்கிறத ரொம்பவே எமோஷனலாவும் பியூட்டிஃபுல்லாவும் சொன்ன கதை தான் இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமே. இந்த அனிமேவோட ஸ்பெஷலே இது வெறுமன ரொமான்ஸ் அனிமாவை மட்டும் இல்லாம ஒரு நல்ல ரொமான்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் அனிமாவும் இருக்கு. சோ இந்த அனிமேவோட எபிசோட் 7 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் பார்க்க இன்னுமே ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. ஹினாக்கு தெரிஞ்சிடும். அதனால ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோ ஹினாக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி புரிய வைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் ஹினா அந்த விஷயத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹினாவும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப ஹினாக்கு ஹீரோ மேல ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். பட் ஹீரோயினை எப்ப லவ் பண்றேன்னு சொன்னாரோ அப்பல இருந்தே அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லாம இருந்திருப்பாங்க. இவங்க அந்த விஷயத்த நினைச்சிட்டு இருக்கனாலேயே அவங்களோட ஜிம்னாஸ்டிக்லயும் ஒழுங்கும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா எனக்கு என்ன, ஒருவேளை நான் ஹீரோவை லவ் பண்றணும் அப்படின்னு மனசு போட்டு குழப்பிடுறாங்க ஹினா. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க மைண்ட சரி பண்ணி பழையபடி நல்லா ஜிம்னாஸ்டிக் பர்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்டா அவங்களோட கால்ல பிராக்சர் ஆகிறது. அவங்களால சுத்தமா எந்திரிச்சு நடக்கவே முடியல. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ ஹெல்ப் பண்ணி ஹினாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அதனால இன்னும் கொஞ்சம் ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வந்துருது ஹினாக்கு. இதெல்லாம் தான் லாஸ்ட் எபிசோட் நடந்தது. ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க டைக்கி அவங்க அம்மா கிட்ட என் டவலை பாத்தீங்களாமா அப்படின்னு கேக்குறான். அங்கதானே இருக்கும், ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சாரிமா இங்கதான் இருந்துச்சு எடுத்துட்டம்மா அப்படின்னு சொல்றாரு. டைக்கியோட அம்மா இந்த பையனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கேலண்டர்ல டேட்டா பாக்குறாரு. ஜூன் 6 இருக்கு. அப்படியே கீழே ஹீரோவும் ஹீரோயின் குவாலிஃபைஸ்க்கான மேட்ச் பக்கத்துல வந்த மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க. எபிசோட் 7 டைட்டில் அங்க போடுறாங்க. Can I have the one அப்படிங்கறதா இந்த எபிசோடோட டைட்டில் நேம். ஹீரோ ரொம்ப அக்ரெசிவா கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கதா தெரியுமே யாருன்னு, ஹரியோ சீனியர்ல அவர் ஒரு ஸ்மாஷ் அடிக்கிறாரு. டைக்கு எடுக்கலாம்னு ட்ரை பண்றான். பட் அவனால எடுக்க முடியல. ஹரியோ ஜெயிச்சிராப்ல. ஹீரோ ரீமேட்ச் போடலாமா அப்படின்னு கேக்குறான். ஹரியோ இப்ப எனக்கு போர் அடிக்குதுடா, எத்தனை தடவை தான் நானும் ஜெயிச்சிட்டே இருக்குது, நீயும் தோத்துட்டே இருக்குது அப்படின்னு ஹரியோ சொல்ல, ஹீரோ இல்ல நீ ஒரே ஒரு ரீமேட்ச் போடலாம், இதான் கடைசி மேட்ச் அப்படின்னு கூப்பிடுறான். சாரி டியூட், என்னால வர முடியாது. பட் இப்படியே நீ தோத்துட்டே இருந்தனா டோர்னமெண்ட்லயே என்கிட்ட தோத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க ரெண்டு பேரும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் ஷோடாவோட மேட்ச்ல ஜெயிக்கலன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. கோவமா அவனுங்களை முறைச்சு பார்க்கவும் கிளம்பிடுறானுங்க. அவனுங்க டைக்கிய பார்த்து இங்க பாருப்பா தம்பி, எனக்கு துவைக்க வேண்டிய வேலை இருக்கு, நீ வேணா ஒண்ணு பண்ணு, வேணும்னா நீயே உனக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணிக்க, ஆனா ஞாபகம் வச்சுக்க நம்ம டபுள்ஸ்ல மட்டும்தான் பார்ட்னர்ஸ், அதுவே சிங்கிள்ஸ்னு வந்துட்டா நீயும் எனக்கு ஆப்பனன் தான் அப்படின்னு ஹரிய சொல்லவும் டைக்கி ஜெர்க்காகிட்டு அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்றான். சோ இப்பையில இருந்து என்னோட ஒவ்வொரு ஸ்மாஷும் படு பயங்கரமா இருக்கும், ராக்கெட் ஸ்பீட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி கிளம்பிடுறான். டைக்கி ஷாக் ஆகி என்னது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. எனக்கு தெரியும் நம்ம கண்டிப்பா இதுல செலக்ட் ஆகிருவோம்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அப்படி ஹீரோவும் ஹரியும் இவங்க பிராக்டிஸ் பண்றதை பார்க்க வந்திருக்காங்க. என்ன இவ்வளவு லேட் ஆகிருச்சு, இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹரி அவங்க கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்கும் எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணு பேரு தான் நாகிசா, ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ஹரியோ கிட்ட சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் டோர்னமெண்ட் வேற வரப்போகுது, இது வேற நம்ம ஸ்கூலோட பெருமையை பத்தினது, கண்டிப்பா நம்ம ஸ்கூலை தோக்க விடாம நேஷனல்ஸ் கொண்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரியோ அப்படியா, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல ஹீரோ நான் கண்டிப்பா சொல்றேன், இவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு எய்ம் இவனுக்கு இல்லாம சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹரியோ பார்த்து நினைக்கிறாரு. ஹரியோ சரி எப்போ கேர்ள்ஸ்க்குலாம் குவாலிஃபை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. நெக்ஸ்ட் சாட்டர்டேன்னு அவங்களும் சொல்றாங்க. ஹீரோ யோசிச்சிட்டே இருக்காரு. நாகிசா சரி உங்களுக்கு எப்ப பேட்மிண்டன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹரியோ சொல்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் முந்திக்கிட்டு உங்களுக்கு 18 தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல உட்காந்துட்டு வந்த நாகிசா ஹே எங்க கூட தானே நீ இருந்த, உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஓ அதுவா, நான் ஸ்கூல் நியூஸ் லெட்டர்ல பார்த்தேன்
அப்படின்னு சொல்றாங்க. நாகிசா அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும், ஓ உங்களுக்கெல்லாம் தனியா தெரியாதா, நான் அப்பப்ப செக் பண்ணுவேன், சில டைம் அதுல பிரின்சிபல் போயம்லாம் எழுதி ஒட்டிருப்பாரு. இதை கேட்ட ஹீரோ ஹீரோயின் என்னோட டோர்னமெண்ட் மேட்சையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே சாயந்தரம் ஆகிறது. ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்து ஷாப்பிங் கடைக்கு பக்கத்துல நடந்துட்டு இன்னும் 10 நாள் தான் இருக்கு குவாலிஃபைஸ்க்கு. ஹரிய சொன்ன மாதிரி நான் இன்னுமே பிராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து போறாரு ஹீரோ. ஹீரோ அப்பதான் கவனிக்கிறாரு ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறாரு அவங்க நிறைய திங்ஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம வேணா போய் ஹெல்ப் பண்ணுவோமா, அதுக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்களா இல்ல வேணும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு இமேஜினேஷன் நினைச்சு பாக்குறான். ஹீரோயின் பக்கத்துல 2 பேர் வந்து ஹீரோயினை பார்த்து இவளை பார்க்க இவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு சொல்றானுங்க. இதை பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகி ஹீரோயின் கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோயின் டேக்கே நீயா, பரவாயில்ல நான் தூக்கிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் நீ வேற வீட்டுக்கு போறப்போ பொண்ணு கூட உனா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மூவிஸ்ல ஆக்ஷன் சொல்ற மாதிரி டேக் 2ன்னு சொல்றான். இதுக்குன்னா இப்ப நடந்தது அப்படியே மாத்துறதுக்கு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டைக்கி வந்து நானா இருந்தா தானே இந்த ப்ராப்ளம், சோ வேற யாரோ கூல் பையன் ஹீரோயின் ஹெல்ப் பண்ற மாதிரி டைக்கி ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வாலிபால் ஸ்டார் சின்னட்சோ தானே நீங்க, இங்கதான் தங்கிருக்கீங்களா, நானும் இங்க பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஓ உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுல அப்படின்னு ஹீரோயினோட பேக் வாங்கிக்கிறான். ஹீரோயின் பார்த்துட்டு அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல சொல்ல கேட்காம ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேக் வாங்கிட்டு வரான். ஹீரோயின் என்ன இந்த பையன் திடீர்னு இப்பெல்லாம் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவும் நடந்துகிட்டே வீட்டுக்கு போறாங்க. நைட் டைம்லாம் ஆயிடுது. ஹீரோயினும் ஹீரோ மாதிரியே ஆக்ட் பண்றாங்க. லைக் யாரோ ஒரு ஸ்கூல் பையன் கிட்ட பேசுற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஓ நீயும் இந்த வழியா தான் வருவியா, உங்க வீடும் இந்த சைடு தான் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறதுக்கு, ஆமா நான் சைடு தான் இருக்கேன், 2 மாடி உள்ள வீட்டுல தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் நானும் அதே மாதிரி ஒரு வீட்டுல தான் தங்கி இருக்கேன் அப்படின்னு ஹீரோக்கு ஈக்குவலா ஆக்ட் பண்றாங்க. அண்ட் எங்க வீட்டு பக்கத்துல சிரோ ஃபேக்டர் நியர் பை, சிரோ ஃபேக்டர்னா இந்த எலும்பு முறிஞ்சதுன்னா அதெல்லாம் சரி பண்ணுவாங்கல்ல, அந்த டாக்டர் பேர் தான் சிரோ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சோ அவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா எனக்கும் தெரியும் அவர் வீடு எங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் இதுல வேடிக்கை என்னன்னா ஹீரோட ஃபேமிலி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா திட்டதா இருக்கட்டும், அவங்க அப்பா அதிகமா வேலை சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ இதுவா ஃப்ரெண்ட்லி அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோ இமேஜினேஷன்லயே இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு. ஹீரோயின் சந்தோஷப்பட்டு பிளஸ் இப்ப நான் தங்கியிருக்கவங்கனாலதான் என்னோட ட்ரீமான பேஸ்கெட் பாலை ஃபெயில் ஆகாம அதை தொடர முடியுது அண்ட் அதுக்காக என்னால ஃபைட் பண்ணவும் முடியுது, நான் என் வீட்டுல இருந்து இந்த எனக்கு மூவ் ஆனதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இவ்வளவு எமோஷனலா சொல்றதை கேட்ட ஹீரோ அவங்களை நார்மல் ஆக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுல ஸ்டோன் சீசர் பேப்பர் விளையாடுவோம்ல அது மாதிரி விளையாட கூப்பிடுறான். 2 பேரும் விளையாடுறாங்க. ஹீரோயின் தோத்துடுறாங்க, ஹீரோ ஜெயிச்சிடாரு. ஹீரோயின் இன்னும்ப்பா இப்பயும் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டே இருக்கப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரியும் நீங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப டயர்டா தான் இருப்பீங்க, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், ஏன் எதுக்குன்னு கேட்காம நீங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் இல்லப்பா நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அது ஒன்றும் ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் என்ன இந்த பையன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கூட அப்புறம் ஹீரோயினை ஹீரோ ஒயாசு ஷ்ரைன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஷ்ரைன் என்னன்னா இந்தியால கோவில் இருக்க மாதிரி ஜப்பான்ல கடவுளை பிரார்த்தனை பண்ற இடம் தான் ஷ்ரைன்னு சொல்லுவாங்க. கதைக்கு வந்தோம்னா ஹீரோ சொல்றாரு நான் எப்பவும் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஷ்ரைன்குள்ள நடந்து போறாங்க. ஹீரோயின் எந்த மாதிரி பிரேயர்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு இங்க நம்ம வெற்றிக்காக தான் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இங்க நிறைய பூச்சி இருக்கு, எனக்கு பூச்சிகளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனும் ப்ரே பண்றாங்க. எப்படின்னா நம்ம ஊர் திருப்பதிலாம் காசு ஒரு தகடுல போடுற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இங்க ஒரு மரத்துல செஞ்ச வுட் இருக்கு, அதுக்கு நடுவுல நிறைய துளைகள்லாம் இருக்கு, அந்த துளைகள்ல காசு போடுவாங்க. அப்படி துளைகள்ல போடுற காசுலாம் ஸ்ட்ரைட்டா வந்து அதுக்குள்ள போயிடும். ஹீரோ ஹீரோயினும் ஜாப்பனீஸ் முறைப்படி ப்ரேயர் பண்றாங்க. ஹீரோ என்ன ப்ரே பண்றாருன்னா எப்படியாவது சின்ன நேஷனல் போயிடணும் அப்படின்னு ப்ரே பண்றான். அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கத அவன் திரும்ப பாக்குறான். அதனால திரும்பவும் ப்ரே பண்றாரு. பட் இந்த முறை நாங்க 2 பேரும் நேஷனல்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நைட்டு முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க. அப்போ ஹரி பின்னாடி இருக்க கோட்லயும் நெட்டை கட்ட சொல்றாரு. அதை கேட்ட அந்த பையன் அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான். ஹரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்றது செய் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இப்பதான் உள்ள வராரு. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் டோர்னமெண்ட் போல, சோ அதை பத்தி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பேஸ்கெட் பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோயின் வேற லெவல் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் ஃபுல்லா நம்ம ஹீரோ ஹீரோயின் படிக்கிறேன் ஏமே ஸ்கூலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, பயங்கரமா கத்துறாங்க. கடைசியில ஹீரோயின் ஜம்ப் பண்ணி பேஸ்கெட் பால் நெட்ல கரெக்டா த்ரோ பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் டீமும் வின் பண்ணிடுது. ஹீரோயின் டீம்
78-54 வித்தியாசத்துல ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு நாகிசா ஹீரோயின் புகழ்ந்து தள்ளிடுறாங்க. ஹீரோயின் டீம்லயே நாகிசா தான் செம்மையா சந்தோஷப்பட்டு கத்துறாங்க. இதை பார்த்து கூட அந்த கொலீக்ஸ்லாம் நாகிசா இன்னும் நம்ம பிரிலிம்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாகிசா அதுக்கு அதனால என்ன, வெற்றி எப்பவும் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் டீம் மாதிரியே இன்னொரு டீமும் ஜெயிச்சிடுறாங்க. இதை பார்த்தவங்க அநேகமா ஃபைனல்ஸ்ல நம்ம மறுபடியும் அந்த ககுஹரா அகாடமி ஸ்கூலோட தான் மோத போறோம் போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க. போன வருஷம் நடந்ததுக்கு கண்டிப்பா இந்த டைம் ரீவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் டீம்மேட்ஸ் நினைக்கிறாங்க. ஹீரோயினும் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அப்ப நாகிசா கூப்பிடவும் ஹீரோயின் அவங்க கூட போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் மேட்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சோ எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு கோச் சொல்றாரு. எல்லாரும் ஓகே சொல்றாங்க. அப்புறம் நாகிசாவும் ஹீரோயினும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போறப்போ இப்ப ஹீரோயின் டீம் மாதிரி இன்னொரு டீம் ஜெயிச்சாங்கல்ல ககுஹரா அகாடமி டீம், அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. ஹீரோயினும் நாகிசாவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ இன்னைக்கு ஏமே நம்மள மாதிரி மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்களா, அண்ட் இந்த நம்பர் 10 சின்னர்ஸுக்கான தான் ஜெயிக்க வச்சாலா அப்படின்னு கேட்கவும் அந்த வீடியோ எடுத்த பொண்ணு சொல்றா, சின்னர்ஸ் அவகிட்ட ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்னும் இல்ல, அவ பிராக்டிஸ் பண்ணிருக்கா நல்லாவே, ஆனா அவளை விட நம்ம நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி அவளை நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ஹீரோயின் கூட நாகிசா கோவப்பட்டு சண்டை போலான்னு போறாங்க. ஹீரோயின் புடிச்சு தடுத்து நிறுத்தி நம்ம மேட்ச்ல பாத்துக்கலாம் அவங்கள, இப்ப ஃப்ரீயா விடு, சீக்கிரமா பஸ்க்கு லேட் ஆயிர போயிடுது அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாகிசா எதுவும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. பார்த்தா ஹரியுக்கு எதிரா மறுபடியும் விளையாண்டு தோத்துறாப்ல. ஹரியவும் இந்த மந்த்ல 13 டைம்ஸ் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், நீ 1 டைம் கூட என்ன ஜெயிக்கல, எனவே எனக்கு வார்ம் அப் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டைகி அப்படின்னு சொல்றாப்ல. ஹீரோ அதே சமயம் மனசுக்குள்ள நான் டோர்னமெண்ட்க்கு முன்னாடி ஒரு தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ கொஞ்சம் கழிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பதா ஹீரோயின் அண்ட் அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் வர்றாங்க. ஹீரோ அவர் கூட இருக்க ஹரியு கிட்ட அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். ஹரியும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றான். பட் ஹீரோட மனசுக்குள்ளே அவங்க ஜெயிச்சும் ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ மாடிப்படியில இந்த விஷயத்தை யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத ஹீரோ கவனிக்கிறாரு. நாகிசா என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் சின்ன இடத்துல இருந்ததுன்னா செம்மையா கோவப்பட்டு இருப்பேன், ஒரு வழி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நாகிசா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த விஷயத்துல ஹீரோவும் கேக்குறாரு. இது மூலமா ஹீரோக்கு ஹீரோயினை அந்த ஸ்கூல் பொண்ணுங்க இன்சல்ட் பண்ணது தெரிய வருது. ஹீரோ இப்படி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கத கவனிச்சிட்டு இருக்காருல்ல, இந்த விஷயத்த பின்னாடி இருந்து ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஒரு செகண்ட் பயந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் பார்க்க வந்தேன், பார்த்தா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்களோட ஸ்கூல் பொண்ணுங்க இன்சல்ட் பண்ணது எனக்கு தெரியும், பட் அதெல்லாம் நீங்க மனசுல போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கொஞ்சம் சைலண்டான ஆங்கிரி டைப் போல, சோ அதனால அவங்க வந்து இந்த விஷயத்த பேச அவங்க வந்து வெளியே காமிச்சிக்காம இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் புரியுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட லாஸ்டா சொல்லி முடிக்கிறாங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் மேட்ச் டே அன்னைக்கு கோர்ட்ல அவங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் ககுஹரா அகாடமி என்னை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்ன பொண்ணுடா இவ, செம்ம தில்லு, இவளும் சரி ஹினாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஈவினிங் டைம் ஆகிடுது. பாஸ்கெட் பால் கோச் அவங்க பேஸ் கிட்ட சொல்றாரு, நாளைக்கு நம்மளுக்கு செமிஃபைனல்ஸ் வருது, கண்டிப்பா அது ரொம்பவே டஃபா தான் இருக்கும், ஆனா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சேர்த்து எல்லா பேசும் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹரியு கூட செம்ம டப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. டைகி வந்து 23 அண்ட் ஹரியு 21 கிட்டத்தட்ட கேம மூட அளவுக்கு போயிடுறா அண்ட் ஜெயிச்சும் செய்யறான். அப்புறம் செகண்ட் மேட்ச் லவால்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 0-0 ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஹீரோ சொல்றான், ஹரியு கூட விளையாடுறது இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவனோட மூவ்ஸை ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அவன் எப்படி பேட்மிண்டன்ல த்ரோ பண்ணுவான்னு சுத்தமா நம்மளால யூகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் நெட்டு பக்கத்துல மூவ் பண்ணுவான்னு நினைக்கிறப்போ நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுவேன், பட் அவன் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிடுவான், பிளஸ் அவனோட ஃபார்ம் சேஞ்சே ஆகாது, அதனால நான் கொஞ்சம் பொறுமையா தான் அவன் கிட்ட விளையாடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷனோட செம்ம எனர்ஜியோட டைக்கி விளையாடுறான். பட் அப்படி இருந்தும் ஒரு ஸ்மாஷ போட்டு ஹீரோட மோட்டிவேஷனை டம்மி ஆக்கிறாரு ஹரியு சொல்றான், இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸ்ல, இவ்வளவு நாள் நீ தூங்கிட்டு இருந்தியா என்ன, பட் இன்னைக்கு நீ பயங்கர அக்ரெசிவா விளையாண்ட, அதனால உறுதியா சொல்ல முடியும், நல்ல வேலை நீ இப்படி விளையாடுவேன்னு டோர்னமெண்ட்க்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே வெறி கொண்டு விளையாடுறாங்க. அப்பன்னு பார்த்து கோச் வந்து விசில் அடிக்கவும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவர் லேட் ஆயிடுச்சுப்பா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஹரிய சொல்றாரு, சார் இப்பதான் சார் மேட்ச் சூடு குடிக்க ஆரம்பிச்சது, அதுக்குள்ளேயும் போக சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும். உனக்கு புரியுதா இல்லையாப்பா, இப்படி ஒரே நாள்ல அதிக ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், சோ வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஹரியும், இங்க பாரு டைக்கி, இதோட முடிச்சுக்கலாம், ஆனா என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போயிடாத அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு டைக்கி சொல்றான். அதுக்கப்புறம் ஹரிய கிளம்புறாரு. அப்புறம் டைக்கி அந்த ஸ்கோர்
போர்டை தொட்டு பார்த்துட்டு நல்லா உண்மையிலேயே ஹரிக்கு எகென்ஸ்டா டோர்னமெண்ட்ல விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு கியூவும் நைட்ல பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. நான் இன்னும் பிராக்டிஸ் நல்லா பண்ணணும், அப்பதான் என்னால ஹரியும் மேட்ச்ல தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு நடந்து போறான். அப்ப கியூ பக்கத்துல இருந்துட்டு டைக்கி சரி நீ நேஷனல்ஸ்க்கு போயிட்டுனா லவ் அவகிட்ட சொல்லிருவியா அப்படின்னு கேட்கவும் தலைவன் டைக்கி விஷுவல்ல ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கும்னு சொல்ற மாதிரி நினைச்சு பாக்குறான். அப்படியே ரெண்டு பேருக்கும் வெட்டிங் எடுக்கிற மாதிரியும் இமேஜிஸ் பண்றான். I love you, Roja. கியூ டைக்கி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்ப கண்டிப்பா அவகிட்ட சொல்லிடுவேன் கங்க்ராட்ஸ் அப்படின்னு மிஸ் பண்றான். அதுக்கு டைக்கி சொல்றான் அப்கோர்ஸ் நான் நேஷனல்ஸ்க்கு போயிட்டேன்னா கண்டிப்பா அவகிட்ட சொல்லுவேன். வாட் இஃப் அவன் என் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அப்புறம் என் வீட்டுல தங்கி இருக்கிறத அவனுக்கு சுத்தமா பிடிக்காம வெளியே தங்க போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு கியூ கிட்ட வருத்தத்தோட சொல்றாரு ஹீரோ. அண்ட் இதனால அவங்க கிட்ட லைஃப் ஃபுல்லா பேச முடியாம போச்சுன்னா சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் மாத்த முடியாது அப்படின்னு கியோக்கு தான் சொல்ல வந்ததை புரிய வைக்கிறான். இதை கேட்ட கியோ டைக்கி நீ முன்ன இருந்ததை விட இப்ப நீ நல்லாவே வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்ற. இப்படி டைக்கியும் கியோவும் பேசிட்டு இருக்கப்போ ஹரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அபார்ட்மெண்ட் சொல்லி நின்னுட்டு டைக்கியும் கியோவையும் கூப்பிடுறாங்க. டைக்கியும் கியோவும் போறாங்க. அப்போ டைக்கி சரி எதுக்குப்பா எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இங்க பாருங்க பசங்களா, இங்க இருக்காருல்ல இவரு தான் மிஸ்டர் யமமோட்டோ. இவர் நமக்கு மெயின் மேட்சஸ் வேற அப்கமிங்ல வரப்போகுது இல்ல, அதான் 500 yen வரைக்கும் நமக்கு ட்ரீட் தரேன்னு சொல்றாரு. பக்கத்துல மிஸ்டர் யமமோட்டோ டே நான் அது உங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு ஹரியும் கூட இந்த ஃப்ரெண்டு கிட்டே சொல்றாரு. உடனே டைக்கியும் கியோவும் ட்ரீட்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. டைக்கி கியோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து மொத்தமா 1000 yen மிஸ்டர் யமமோட்டோ கொடுத்திருக்காரு. உள்ள வந்து கியோவும் டைக்கியும் இப்ப நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்க பீச்சுக்கு போற புக் பத்திலாம் பாக்குறாரு. அப்புறம் கியோ கிட்ட ஹீரோ சொல்றாரு நான் இந்த உலகத்துல அவ கூட போக வேண்டிய இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு உனக்கு தெரியுமா கியோ, ஆனா இந்த விஷயத்த நான் அவகிட்ட டைரக்டா ஒரு நாள் கேட்பேன் எப்ப நான் நேஷனல்ஸ்க்கு நான் போற நாள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கியூவும் ஹீரோவும் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஸ்டோர்ல இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ வெளியே பாத்தீங்கன்னா ஹீரோவோட சீனியர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அண்ட் ஹினாவும் தான் இருக்காங்க. அங்க எல்லாரும் கும்பலா பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் கியூவும் இப்படியாவது இங்க இருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ கவனிச்ச ஹினா நீ மட்டும் நல்லா டேஸ்டா சாப்பிடலான்னு பாக்குறியா அப்படின்னு ஹீரோ வாங்கிட்டு வந்த 3 ஃப்ரைட் சிக்கன்ல 1 ஹினா எடுத்துக்கிறாங்க. ஹீரோ நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கு ஹினா அதனால என்ன, இது எல்லாமே மிஸ்டர் யமமோட்டோ தானே பே பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இது கலோரிஸ் ஆச்சு உனக்கு பரவாயில்லையா, நீ வேற ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் நீ சாப்பிடலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க அதனால என்ன இதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி கோவப்படுறாரு. பின்னாடி இருந்துட்டு ஹரியு அண்ட் அவர் கூட இருக்க சீனியர்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டுட்டு அவங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கொஸ்டின் பண்ண இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்புறம் ஹினா ஹீரோ பேச கண்டுக்காம சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு நடைய கட்டுறாங்க. அப்புறம் ஹீரோவை பார்த்து ஹே டைக்கி ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கொடுப்பேன் அப்படின்னு கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹினா சொல்றாங்க. அப்புறம் ஹினா கிளம்பிடுறாங்க. இதை ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ வைக்கப்படுறாரு. என்னன்னு தெரியல சின்னட்ஸ் அவங்கள பார்த்து பேசவே எனக்கு ஒரு மாதிரி அக்கோல ஃபீல் ஆகுது அப்படின்னு டைக்கி நினைக்கிறான் மனசுக்குள்ள. அப்புறம் ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வேற ஏதாவது ட்ரீட் வாங்கலாமா அப்படின்னு சொல்ல மிஸ்டர் யமமோட்டோ அங்க இருந்து ஓடிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரி நீங்க அவர்கிட்ட இருந்து கேட்கலையா அப்படின்னு ஹீரோயின் பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அவர் அளவு யாருக்கும் ட்ரீட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவை பார்த்து நீ தப்பான நினைக்கலன்னா நீ இந்த ஃப்ரைட் சிக்கன்ல எனக்கு ஒண்ணு கொடுப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோ அதுக்கு கண்டிப்பா அப்படின்னு ஒன்னு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் தேங்க்யூ டைக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே இவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் அந்த சிக்கன்ல லைட்டா சாப்பிட்டு பாக்குறாங்க. எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கும். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீயும் ஹினாவும் ஜாலியா ஒன்னா பேசிட்டு இருந்த பாக்க எனக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஹீரோயின் எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங், இனிமே அடுத்து வர்ற கேம்ல என்னால இன்னும் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. அதனால அந்த சிக்கன் பீஸ ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. ஹீரோ யோசிக்கிறாரு அவங்க ஜெலஸ் ஆனன்னு சொன்னது ஹினாக்கு நான் ஃப்ரைட் சிக்கன் கொடுத்தது பத்தி தானே இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்ல லாஸ்டா வானத்தை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை அடுத்த இன்னொரு ப்ளூ பாக்ஸ் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.